நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கொடுத்து உன் பாதார விந்தத்தை எப்போதும் நினைக்கும் பாக்கியத்தை கொடுப்பா. என்ன இந்த அலாரம் நிக்கவே மாட்டேங்குது? எங்க அப்பாவுக்கு வேற வேலையே கிடையாது. காலங்காத்தால அலாரம் அடிக்குதோ இல்லையோ பூஜை மணி அடிச்சு எழுப்பிடுறாரு. முருகா என்றழைக்கவா, முத்து குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா. ஏன் இப்படி வளவளவளன்னு பேசுறீங்க? வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேச பழகுங்க. முருகனை எப்படி கூப்பிட்டா என்ன? கந்தான்னு கூப்பிடலாம், கடம்பான்னு கூப்பிடலாம், கதிர்வேலான்னு கூப்பிடலாம், கார்த்திகேயான்னு கூப்பிடலாம். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உன்னை ஏண்டா கல்யாணம் பண்ணி தொலைச்சோன்னு தோணுது. நீங்க கல்யாணம்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. சாந்தி முகூர்த்தம் ஞாபகம் வருதா? சாந்தி முகூர்த்தம், சாந்தி முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தத்துக்கு அப்புறம் நமக்கு பொண்ணு பிறந்ததுனால தானே சாந்தின்னு பேர் வச்சோம். அதுவே ஆணா பிறந்திருந்தா வாந்தின்னு பேர் வச்சிருப்போம். அப்படியா? அடச்சா, உனக்கு சந்தேகமா இருந்தா முருகன் கிட்ட கேளு. முருகன், முருகன், முருகன்ங்கிற சொல்லல கன் இருக்கு. ஆனா உன் கையில கன் இல்ல, வேல் தான் இருக்கு. அதனாலதான் உன்னை வேல் முருகான்னு கூப்பிடுறாங்க. கன் முருகான்னா கூப்பிடுறாங்க. கன் முருகான்னு கூப்பிடலாம், வேல் முருகான்னு கூப்பிடலாம். ஏன்பா நீங்க ஒரு டாக்டருங்கிறதையே மறந்துட்டு எப்ப பார்த்தாலும் இப்படி சாமியார் மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்கீங்களே? என்னதான் டாக்டரா இருந்தாலும் சில கேசுகள்ல என்னால முடிஞ்சதை செஞ்சுட்டேன். இனிமே கடவுள் கையில தான் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? ஆக மொத்தத்துல இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, என்ன அம்மா மாதிரி நீங்களும் அறுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அம்மான்னு சொன்ன ஒருபாடுதான் ஞாபகமே வருது. பூஜை ரூம்ல அவ என்கிட்ட பேச ஆரம்பிச்சவன் நான் உட்கார்ந்து இருக்கேன்னு இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறான். சீக்கிரமா போய் இந்த உலகத்துக்கு கூட்டுவான். நல்ல அப்பா, நல்ல அம்மா. வீட்டை பத்தி நினைக்கிறோமே தவிர எப்பாவது நாட்டை பத்தி நினைக்கிறோமா? கென்னடி என்ன சொன்னார்? காலேஜுக்கு நேரத்தோட போக சொன்னாரு. காலேஜ், காலேஜ், அதாவது அம்மா ஒரு மனிதனுடைய 100 வயது வாழ்க்கையில 25 வருஷம் காலேஜ். அந்த 25 வருஷத்தை காலேஜ்ல கழிச்சதுனாலதான் அதுக்கு காலேஜ்னு பேர் வந்து. அம்மா என்னடி? என்னடியா இவ்வளவு நேரம் கென்னடிய பத்தி பேசிட்டு இருந்தியே, ஞாபகம் இருக்கா? கென்னடிய பத்தியா? நானா என்னடி பேசுனேன்? வேண்டாமா, நான் ஏதாவது பேச போய் அதுல இருந்து ஒரு வார்த்தையை பிடிச்சு அறக்க ஆரம்பிச்சிருவேன். டிஃபன் எடுத்து வா. டிஃபன் டீயும் பண்ணணும். வாமா. ஹலோ மாமா. என்ன மாமா, சாந்திய காலேஜுக்கு கொண்டு போறீங்களா? உங்களுக்கு ஏன் மாமா இந்த சிரமம்? ஒரு தியாக மனப்பான்மையோட வேலை வெட்டியில சேராம நான் ஏன் இருக்கிறேன்? ஒரு சிங்கிள் வார்த்தை சொன்னா போதாதா? நான் போய் இறங்கி விட்டுருவேனே. காலிப்பய உன்னை நம்பி என் பொண்ணை எப்படி அனுப்புறது? காலேஜ் கூட்டிட்டு போறேன்னு சினிமா, பார்க்கு, மசாஜ் இதுகளை கூட்டிட்டு போனா என் பொண்ணோட படிப்பு என்ன ஆகுறது, என் கௌரவம் என்ன ஆகுறது? அன்னைக்கு என்னடான்னா நம்ம 2 பேரும் கார்ல வரும்போது என் தோள்ல நீ கைய போட்ட. மாமா நீங்க இப்படி சொல்லலாமா? அவளும் அப்படித்தானே சொல்றா. சாந்தி நீமா அப்படி சொன்ன? இப்படித்தாம்மா உங்க அம்மாவும் என்கிட்ட சொன்னா, அத நம்புனேன். சாந்தி இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உன்னை எங்க அக்கா மகன் சொல்லிக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உன்னை என் மாமான்னு சொல்லிக்க நான் வெக்கப்படுறேன். ஏன் என் பின்னாலேயே அலையற? பொன்மொழி, பொன்மொழி. இது போதுமான உனக்கு? வாமா. அம்மா நான் வரேம்மா. அடியே அவன் பேசாத. ஒரே ஒரே என்ன பார்த்து சொல்ற? நான் என்ன நாயா? தம்பி, குழந்தை பெத்தா தாய், குட்டி போட்டா நாய். இந்த ரெண்டுமே போடலைன்னா அது பேய். இந்த பேய் இருக்குதே அவளே தேவை. உடனடியா சாப்பிடு. மருந்து சீட்டையே முழுங்கிட்டா சார். மருந்து சீட்டை முழுங்கிட்டானா? உனக்கு எந்த ஊரு? கழுகுயூர். அதான் காகிதத்தை முழுங்குற அறிவாட்டவன். இதுல இருக்க மருந்து வாங்கி சாப்பிடு. இது வேண்டாம் சார், நீங்க கொடுத்த மருந்து சீட்டு சாப்பிடுறதுலே வயிற்று வலி நல்லா ஆயிடுச்சு சார். இந்தாங்க சார் இந்த பீஸ்.
என்ன சார் இது? இது ஒரு டைப்பான வைத்தியம். ஓஹோ. அப்புறம் நெக்ஸ்ட். அவுட் பேஷண்ட் யாரும் கிடையாது, எல்லாம் பெட்ல இருக்கிறாங்க. சார் அது இந்த லாட்டி சீட்டுக்காரன் 3 நாளா ஜுரம்னு கதறான். என்ன மருந்து கொடுத்தாலும் குணமே ஆக மாட்டாங்குது சார். லாட்டரி சீட்டுக்காரனா? ஆமா. முருகா முருகா முருகான்னு 1 லட்சம் தடவை எழுத சொல்லியா? சரியா போடுவீங்களா? முருகன் கூட்டுக்குவான். சங்கர், உங்ககிட்ட ஹார்பர்ல நான் சேர்க்க சொன்ன கடத்தல் சரக்கு இன்னும் போய் சேரலையாமே. சொல்லுடா மச்சி, என்ன ஆச்சு? பாஸ், எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு. மாலையில சரக்க சேர்க்கறத விட என்னடா பெரிய வேலை? பாலைவன சோலை படம் பார்க்க போறியா? என்ன சோலை பால காலன்கிட்டு தமிழ்நாடு பூரா இதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. தலைவர்னா அப்படிதான் பேசணுமா? என்ன நீ திருத்தப்படாதடா. உன்னால என்ன மாதிரி பேச முடியலையேன்னு வருத்தப்படுறா. அது சரி, சரக்கு எங்க இருக்கு? சரக்கு என்கிட்ட தான் இருக்கு. அதை இப்ப கொடுத்துட்டு சாயங்காலத்துக்குள்ள கேஷோட வந்துடுறேன். சாயங்காலமா? அது எனக்கு மடி சாயங்காலம். நீ கேஷோட வருவியோ கேஸ்ல மாட்டிக்குவியோ? முடிஞ்ச விஷயத்தை பொழுது விடிஞ்ச பிறகு வந்து சொல்லுடா முட்டாள். மன்னாரு சார் என்ன தப்பு பண்ணாரு? பின்னால வருது யாருன்னு பார்க்காம இப்படி பாஸ் கரெக்டா சொல்றீங்க. இந்த பேனா கத்தி பீட்டரை பத்தி உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்டா. எனக்கு கண்ணு பின்னாலேயே இருக்கு. என் காதுல பூ வைக்கிற மாதிரி இவன் என்னடா தப்பு செஞ்சான்? நம்ம கூட்டத்துல தப்பிச்சு ஓட பார்த்தான். தப்பிச்சு போக பார்த்தா நான் தருதல. இவன் தலையை இப்ப அறுக்கிறேன் பாரு. இவனை மேல கூட்டிட்டு வாடா. பாஸ் பாஸ் என்ன மன்னிச்சிடுங்க பாஸ், நான் தப்பு பண்ணிட்டேன் பாஸ், தெரியாம தப்பு பண்ணிட்டேன் பாஸ். ஷீலா, கத்தியை எடு. ஷீலா, நீ போ. நீ வாடா வாடா. பாஸ் வேணாம் பாஸ், பாஸ் வேணாம் பாஸ்.
சந்தோஷமா போட்டதவக்கம் நம்ம வெத்தல கழுந்தா இருக்கு இன்னும் முத்தல தாம்போட போடாது அது மெதுவா கீழங்க அடடடட தாம்போட போடாதீங்க அது மெதுவா கீழங்க. ஆஹா, காலையில இருந்து பிட் பாக்கெட் அடிக்க ஒண்ணும் கிடைக்கலன்னு நினைச்சோம், கிடைச்சிருச்சு. வைப்பு பக்கத்துல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இடுப்புல ஒரு சுருக்கு பை, சுருக்கு பைக்குள்ள இருக்க பணம் நமக்கு, அத அடிச்சிட வேண்டியதான். மகளே, என்ன மகளே உட்கார்ந்து நிக்கிற? இன்னைக்கு ஒண்ணும் சமைக்கலையா? எப்படி சமைக்கிறது? வேகாத வெயில்ல நான் வெத்தலை வித்த காசை அவனோ திடீர்னு போட்டானே. உழைச்சு சம்பாரிச்ச காசை திருடிக்கிட்டு போயிட்டானா? அவன் உருப்படவே மாட்டான். ஏமானி பிசினாரி. நீ கவலைப்படாதம்மா, நான் உழைச்சு சம்பாரிச்சிருக்கேன். இந்தா துட்டு. குடுங்க இந்த பையன். உண்மையை சொல்லு, எங்க இருந்து கிடைச்ச இந்த பைய? அது வந்து சொல்லனா? அது வந்து ஒரு பொண்ணு குழாயாண்ட தண்ணி புடிச்சுக்கிட்டு இருந்தது, அதுகிட்ட இருந்து நான் அபேஸ் பண்ணிட்டேன். பெத்த மாவு கிட்ட அபேஸ் பண்ணிருக்கியா? உருப்படுவியா நீ? உன்கிட்டே அடிச்சிட்டனா? சரி, அத விடு. நம்ம குடும்ப நிலைமை இன்னும் ஆகும். சரியான ஆளு வேணா நீ. பேசாம இந்த திருட்டு தோலை விட்டுட்டு என்ன மாதிரி வெத்தலை வித்து போய்க்கலாம்ல? நீ வெத்தலை வித்தா அந்த ஊர்ல எல்லாரும் வாங்குவானுங்க. நான் வெத்தலை வித்தா எவன் வாங்குவான்? அத விட்டு நம்ம குலம் என்ன, கோத்திரம் என்ன, பரம்பரை பரம்பரையா திருட்டு தொழில் செஞ்சே பேர் வாங்கின குடும்பம் நம்ம குடும்பம். அத்தை விட்டுட்டா நம்ம அம்மா, அம்மம்மா, அப்பா, அப்பப்பா, தாத்தா, தத்தத்தா, பாட்டி, பப்பாட்டி, அவங்க ஆவி நம்மள மன்னிக்குமா? உன்னை திருத்தவே முடியாது. டாடி, உங்க மாப்பிள்ளைய கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. எனக்கு காலேஜுக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இவதாண்டா என் வருங்கால மனைவின்னு எல்லாருக்கும் முன்னால என்ன அவமானப்படுத்திட்டா இருப்பா. ராஸ்கல் காலேஜ் வரைக்கும் வந்துட்டானா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள ஃபாரின்ல இருந்து வந்துகிட்டே இருக்கான். யாரு சொல்றீங்க? அவன் தான் என் பால்ய சிநேகித லண்டன் ரிச்சு. ஐயோ, அந்த கிழவரா எனக்கு மாப்பிள்ள? அவசரப்படுறிய? அவன் மகன் டாக்டர் மகேஷ். மகேஷா? நான் கூட சின்ன வயசுல பார்த்தது. 10ஆம் தேதி புறப்பட்டு வர்றானா, உன்னை பாக்குறானா, உன்கிட்ட பேசுறானா, உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போறானா. சம்மதம் தானே? ஏன்பா, ஹனிமூன் எங்க வச்சுக்கலாம்? ஹனிமூனா? அடேங்கப்பா, நீ வெரி ஃபாஸ்ட்மா. மாப்பிள வந்த பிறகுதானே வச்சுக்க முடியும். என்னது? அப்போ என் தம்பிக்கு சாந்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டீங்களா? ஏண்டி, சாந்தி என்ன பூந்தின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? கேட்டவன அள்ளி கொடுக்கறதுக்கு. எனக்கு வரப்போற மாப்பிள என்ன மாதிரியே ஒரு டாக்டரா இருந்தா தானே எனக்கு பெருமை. பாருங்க, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுங்க. இப்படி வளவளன்னு பேசுனீங்கன்னா எனக்கு பிடிக்காது. என் தம்பியை விட அந்த டாக்டர் மாப்பிள தான் வசதின்னு நினைக்கிறீங்க இல்ல? ஆமா 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 அண்ணா. ஆமா மாமா அண்ணா. போஸ்ட் துணுக்கான யாரியா? இரு, கேட்டு சொல்றேன். நான் தான். இந்தா லெட்டர் வந்திருக்கு. எங்க இருந்து வந்திருக்க? போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து. அட, யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா? எனக்கு என்னமா தெரியும்? இந்தாப்பா கொஞ்சம் படிச்சு சொல்ல. பம்பாயில இருக்கால உன் மருமக மச்சக்கால, அவன் மெட்ராஸுக்கு வர போறானா. இந்த லெட்டர். கண்ணாமா, ஓ மச்சான் மச்சக்கால சின்ன பிள்ளையில பம்பாய் போனானே, அவன் திரும்பி வர்றானா? அவன உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் ஞாபகம் இல்லாம? அதான் சின்ன பிள்ளையில உடம்புல துணியே இல்லாம அலையுமே. அதை மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேன். ஏன்பா, மச்சான் வரும்போது ஃபுல் கை ஷர்ட் ஃபுல் பேண்ட் போட்டு உடம்பு மூடி மறைச்சிருந்தாலே வரும். என்னது? வெக்க பார்த்தேன். நீ வெக்கப்படுறத சொல்லித்தான் தெரிய வேண்டியது இருக்கு. மிச்ச மீதி வைமா, உன் மச்சான் வந்தோன்னு காட்டணும் வெக்கத்தை. போனேனா மச்சக்கால, நீ வந்த உடனே உன்னையும் திருட்டு தொழில இறக்க போறேன். மகேஷ் ஹியர். ஹலோ மை சன். எஸ் டாடி. என்ன நீ இன்னும் ரெடியா இல்ல? 12:30க்கு ஃளைட் ஆச்சே. ரெடி. நான் பாரு, பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் லண்டன்ல இருந்து நீ தாய்நாட்டுக்கு போற. ஃளைட்ல போகும்போது சர்வ ஜாக்கிரதையா நல்லபடியா நீ போகணும். அது நீங்க பைலட் கிட்ட சொல்லிடுங்க. இங்க தெளிக்குது. நேரா வா, சில விஷயங்கள் பேசணும். என்ன டாடி கூப்பிட்டீங்களா? இந்த பாரு, பாம்பேல நீ இறங்கின உடனே
என் ஃப்ரெண்ட் பஜன்லால மீட் பண்றேன். மெட்ராஸுக்கு போன உடனே என் ஃப்ரெண்ட் செல்வநாதனுடைய மகளை நீ பாக்குற. ஓகே. பொண்ணு உனக்கு பிடிச்சிருந்தது. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். ஓகே டாடி, கிளம்புறேன். புறப்படு. இது ஞாபகம் மறதியா, பாம்பேல பொண்ணையும் மெட்ராஸ்ல பஜன்லாலையும் தேடாத. பாம்பேல பஜன்லால், மெட்ராஸ்ல பொண்ணு. ஓகேயா? கரெக்ட். உன்னை நம்பி ஒரு நல்ல காரியம் பண்ணவே முடியாது. கிண்டலா? ஏல, இந்த தும்மலை வச்சுக்கிட்டே நான் ஃபாரின்ல தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கேன்டா. நான் கிளம்புறேன். Now you are my son. Bye bye. எப்ப பார்த்தாலும் இருந்துகிட்டே இரு. சொன்னதெல்லாம் மறந்துடாத. என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம கொலப்பெருமைய நிலநாட்டு. சரி தாத்தா, சாக போற இந்த நேரத்துல எனக்குன்னு என்ன சொத்து வச்சிருக்க? இருமல் தான். அட பைத்தியக்காரா, நான் என்ன அவ்வளவு மடையனா? அதான் ஒரு சகப்பட்டி இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு வா. என்ன தாத்தா, பொட்டி கனமா இருக்கு, நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கியா? இந்த மாதிரி சொத்தை எந்த தாத்தாவும் சேர்த்து வச்சிருக்க மாட்டான். என்ன தாத்தா? என்னடா பாக்குற? இந்த அருவாளு, சுத்தியலு, பிளேடு இதெல்லாம் வச்சுதான் இந்த தாத்தா, அம்மா, இந்த தாத்தா பம்பாய் தாராவையில பெரிய ரவுடின்னு பொழப்பு நடத்தினேன். இதே அருவாளு, சுத்தியல், பிளேட வச்சு மெட்ராஸ்ல பொழப்பு நடத்து. பெரிய ரவுடின்னு பேர் வாங்கணும். நம்ம கொலப்பெருமையை காப்பாத்துன்னு சத்தியம் பண்ற. கபர்தார், கபர்தார் தாத்தா. இந்த பாரு தாத்தா, இந்த அருவாச்சை நான் சத்தியமா சொல்றேன். ஆத்தா மெட்ராஸ்ல பெரிய ரவுடி வருவேன் தாத்தா. பகுத்தாச்சா, உனக்கு பாச புரிஞ்சு போச்சு. இப்பவே மெட்ராஸுக்கு புறப்படு. மெட்ராஸுக்கு புறப்படுறதுக்கு முன்னாலே ஒரு முக்கியமான விஷயம். மெட்ராஸ்ல உன் மாமன் துலுக்கானம்னு ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு கண்ணம்மான்னு ஒரு பொண்ணு இருக்கு. நீ அவளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குடும்பம் நடத்து. பெரிய ரவுடின்னு பேர் வாங்கு. நான் சாக போறேன். சாகிறதுக்கு முன்னால இந்த விளக்க ஊதி அணைச்சிரியா? தாத்தா, இதுக்காக ஏன்டா அழுவுற? அதுக்காக இல்ல தாத்தா, விளக்குல என்ன தீர போகுது? நீ வேமா சாவு, ஊதிட்டு சாவு. அதுவே இருக்கா? பேராண்டி, நான் சாகிறதுக்கு முன்னால என் கடைசி ஆசையை நிறைவேற்றியா? என்ன தாத்தா? என் கால் கொஞ்சம் அரிக்கிறது சொரிஞ்சு விட. போதும். ஜாத்தும் பணக்கார மாதிரி தெரியுது. அதுல என் அப்பாவியா இருப்போம் போல இருக்கு. நம்ம பெட்டி அவன் பெட்டி ஒன்னா இருக்கு. தொழில தொடங்கிட வேண்டியதா? சார், மெட்ராஸ் போறீங்களா? சார், பீடி குடிக்கிறீங்களா? ஆமா சார். மெட்ராஸ் போறீங்களே, இல்ல வேற எங்கேயாவது போறீங்களா, இல்ல சொந்தக்காரங்களை பார்க்க போறீங்களா? சார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? என் பேர் மகேஷ். நான் லண்டன்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். நான் ஒரு டாக்டர். மெட்ராஸ்ல டாக்டர் செல்வநாதன் பொண்ணு சாந்தியை கல்யாணம் கட்டிக்க போறேன். இது போருமா? ஐயா வேண்டாங்க. மச்சத்தெல்லாம் நீங்களே வச்சுக்குங்க. மிச்சத்தை இந்த மச்சக்கால பாத்துக்குவோம். ஸ்டேஷன் வந்துருச்சு, இறங்கல? ஓகே சார். டாக்டர் போட்டி தான். மாப்பிள மாப்பிள்ளையா? ஐயோ, நீங்க ரொம்ப வளர்ந்துட்டீங்க மகேஷ். மகேஷா? ஏமா நிக்கிற? எடுத்துக்கா.
என்ன டாக்டர் என்ன தெரியலையா? நான் தான் டாக்டர் செல்வநாதன். சின்ன வயசுல பாத்தீங்க, அதான் முழிக்கிறீங்க. ரொம்ப வளர்ந்துட்டீங்க. என் பேர் மகேஷ். நான் லண்டன்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். நான் ஒரு டாக்டர். மெட்ராஸ்ல டாக்டர் செல்வநாதன் பொண்ணு சாந்தியை கல்யாணம் கட்டிக்க போறேன். இது போருமா? என்ன மாப்பிள ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க? அது வந்து மாமா. அட இதா என் பொண்ணு சாந்தி. வணக்கம். வாங்க போலாம். அழைச்சாமா. அத்தா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க ஊரை விட்டு போகும்போது நான் அழுதுட்டு இருந்தேனே, நினைவு இருக்கா? இருக்கு. அப்ப சட்டியோட மூக்கொழுகிட்டு இருந்த? ஒண்ணும் கிடையாது, நான் ஒண்ணும் மூக்கொழுகல. எனக்கு தெரியாதா? சரியான திருடு நீங்க. வீட்டுல வந்து பேசிக்கலாம். வாங்க வாங்க வாங்க. யாருமே ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டு போக வரலையே, என்ன பண்றது? என்ன தலைவர துல்கானா? என்ன ஆச்சரியம் பாத்தியாபா? 7 மணிக்கு வர ட்ரெயின் 7 மணிக்கு வந்துருச்சு, 8 மணிக்கு வர ட்ரெயின் 8 மணிக்கு வந்துருச்சு. என்ன கரெக்ட் பாத்தியாபா? இதெல்லாம் நேத்துக்கு வர வேண்டிய ட்ரெயின். அப்படியா? இன்னைக்கு வந்திருக்கு. ஆமா, இன்னும் என் மாப்பிள்ள மச்சக்காலைய காணாமே. எங்க போடுவான்? டாக்ஸி பிடிக்கிங்க தானே வந்தாகணும். அதானே. கத்தி, பிளேடு, சைக்கிள் செயின். நம்ம மாப்பிள்ள மச்சக்காலையே தான். மாப்பிள்ள நானாவது மாப்பிள்ளையாவது? வாட் நான்சென்ஸ். ஐ அம் டாக்டர் மகேஷ். தலைவர பாத்தியாபா? மாப்பிள்ள ஐசா இங்கிலீஷ் பேசுறாருபா. வாட் ஐசா நைசா? இது என் பொட்டியே இல்ல சார். என்னப்பா கதை விடுற? உன் பொட்டி இல்லையங்கிற, மச்சக்கார இல்லையங்கிற, மகேஷ்னு சொல்ற. எதுவும் பேசாத. ஊட்டாண்டு வந்து எல்லாம் பேசிக்கலாம். ஊட்டாண்டே பேசாத. பொட்டி எடுத்துட்டு வா. எவனோ ஃபாரின்ல இருந்து வரானா விட்டுருவானா? இல்ல சாந்தியதான் கல்யாணம் பண்ணிக்க விட்டுருவானா? தாய் மாமன் இங்க இருக்கிறேன், என்ன விட்டுட்டு அந்த ஃபாரின் பரதேசிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. கத்தியால 2 குத்து. சத்தாக் சத்தாக் ஒரே மாட. பி கேர்ஃபுல். ஏண்டா இப்படி வளவளன்னு பேசுற? வெட்டு ஒண்ணு துண்டு 2ன்னு பேசி பழகு. நீ யாரு? என் தம்பி. என் புருஷன் யாரு? உன் மாமா சங்கர். இந்த தாய் மாமாங்கிற வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமாடா? தாயின்னா அம்மா, மாமான்னா மாமா. தாய் மாமான்னு சொல்றோம், ஆனா நாய் மாமான்னு சொல்றது இல்ல. ஏன் தெரியுமா? அந்த நாய்ங்கிற வார்த்தை இருக்கே. என்னடா என்னக்கா இது? கனெக்ஷன் எல்லாம் உளறிட்டு இருக்க. இதான் வெட்டு 1 துண்டு 2. வளர்னா நானா? என்னடா சொல்ற? வாங்க உன்னோட ரோதனை. வாங்க வாங்க, வலது கால முன்னால வச்சு வாங்க. இதுதான் நம்ம பங்களா. கௌரி, இவர்தான் நம்ம வருங்கால மாப்பிள்ள டாக்டர் மகேஷ். இது என் சம்சாரம். பேரு வேவோ தூயி. அப்படின்னா வெட்டு 1 துண்டு 2. வெட்டு 1 துண்டு 2. இப்பதானே வந்திருக்கிறீங்க, போ எல்லாம் புரியும். ஆமா, இவர் யாரு? இது ஆற்றார. இவரா? சொல்ற அளவுக்கு பெரிய மனுஷன் இல்ல. என் பொண்டாட்டியோட தம்பி பேர் சங்கர். இந்தப்பா வணக்கம். ஏன் இப்படி உரிமிட்டு போறாரு? அடிக்கடி இப்படிதான் உருமுவாரு, ஆனா ஒண்ணும் கிழிக்க மாட்டாரு. பொண்டாட்டியோட தம்பி பாருங்க, ஒண்ணும் சொல்ல முடியல. தம்பின்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு தோணுது. தனக்கு பின்னால பிறந்தவங்கள தம்பிங்கிறோம், அதுக்காக எல்லாருக்கும் முன்னால பிறந்தவங்களை எம்பி நான் சொல்றோம். தம்பி என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே புரியலையே. எங்களுக்கு மாத்திரம் என்ன புரியுதா? அவ இஷ்டத்துக்கு பேசுவா. ஆளுகள் வேணுங்கிற தேவையில்லை. செவத்துக்கிட்ட கூட பேசுவா. அவளுக்கு சுய உணர்வு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படி ஒரு வியாதியா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? நீங்க லண்டன்ல படிச்ச டாக்டர் ஆச்சே. லண்டன் டாக்டர். சாந்தி, லண்டனை மாடி காலத்திட்டு போ, ரெஸ்ட் எடுக்கட்டும். ரெஸ்ட் எடுத்துக்கன்னு சொல்றோம். ரெஸ்ட்னா ஓய்வு, ஆனா அரெஸ்ட்னு சொல்றோம். அந்த அரெஸ்ட்ங்கிற வார்த்தையிலேயே ஒரு ரெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? மகேஷ், do you still remember the school days? இந்த ரூம் ரொம்ப அழகா இருக்கு. What do you mean? மீனாவது கருவாடாவது. ஏங்க, இந்த வெளிநாட்டுலதான் தமிழை கேட்க முடியலன்னா இங்கேயும் ஒரே இங்கிலீஷ்ல பேசுறீங்களே. இங்கிலீஷ கேட்டு கேட்டு எனக்கு புடிச்சு போச்சு. அதுவும் நீங்க பேசுறது எனக்கு புரியவே இல்ல. I'm sorry மகேஷ். உங்களுக்கு தமிழ்ல பேசுறதான் பிடிக்கும்ல? உங்களுக்கு அதான் பிடிக்கிறா, நான் தமிழ்லயே பேசுறேன். அது சரி, சின்ன வயசுல நீங்க ரொம்ப சிவப்பா இருந்தீங்க, என்ன மாதிரி இப்ப ரொம்ப கருப்பா மாறிட்டீங்களே? அது ஒண்ணும் இல்லங்க, இந்த பாம்பே தாராவில பாக்கெட் அடிக்கிறதுக்கா வெயில் அலைஞ்சனா, அதான் இந்த மாதிரி. பாம்பே தாராவியா? அது ஒண்ணும் இல்லங்க, இந்த லண்டன்ல ஒரு கோடியில பாம்பே தாராவின்னு இருக்கு. அங்க இந்த நியூக்ரோ ஃப்ரெண்ட்ஸுகள் ரொம்ப அதிகம். அதான் அது போட்டுங்க. இந்த உடம்பு ரொம்ப வலிக்குதுங்க. இங்க எங்க கம்மா? என்னது கம்மாயா? இது தெரியாதுங்களா? இந்த ஆடு மாடெல்லாம் குளிக்கீங்களா, இந்த குளம் குட்டை, அதாங்க. ஐயே, அதெல்லாம் இங்க இருக்காதுங்க.
இங்க ஷவர் பார்த்தா இருக்கும். நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்க. குளிச்சதுக்கு அப்புறம் படுக்கணுமே. ஓ படுத்துக்கங்களேன். படுக்கிறதுக்கு முன்னாடி கதவை அடைக்கணுமே. ஓ அடிச்சுக்கங்களேன். கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடி அடைக்கணுமே. அடிச்சுக்கங்க. இது ஃபாரின் மாதிரி இல்லையே. சாந்தே, உங்களை அப்பா கூப்பிடுறாரு. அப்பா இத வந்துட்டப்பா. வரேன். என்னப்பா இவ்வளவு ரேஷன் கடை இங்க மாத்திட்டாங்களா? ஒண்ணும் இல்லது, நம்ம சுழுக்கான மாப்பிள மச்சக்கால பம்பாயில இருந்து வந்திருக்காரு. அவரை பார்க்கத்தான் இவ்வளவு கியூ. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. நல்லா பாருங்க, பாத்துட்டு சும்மா போயிடாதீங்க. 10 பைசா போட்டு போங்க. போடியா? போடியா? மச்சக்கால போடியா 10 பைசாவே. ஏங்க செக்கா கொடுத்தா வாங்கிட்டீங்களா? நீங்க கொடுக்கறது 10 பைசா. என்ன செக் வண்டி எடுக்க போயா? குடியா புட்டியா? குடியா புட்டியா? என்ன 10 பைசா கொடுத்துட்டு புட்டி வாங்கிட்டு போ. அடப்பாவி இந்தயா ஓம்படி அதை கொண்டு போய் உள்ள வை. பேரப்பாரு பலகார மாதிரி. அடப்பாவீங்களா, எக்ஸிபிஷன்ல கடல் கண்ணியை காமிச்சு துட்டு வாங்குற மாதிரி என்ன காமிச்சு சம்பாதிக்கிறீங்களா பாவீங்களா? ஏன் மச்சான் பம்பாயில இருந்து வந்துக்கிறியா? கண்ணம்மா ஊத்தி கீராள. யாரு கண்ணம்மா? குறும்ப நானாயா? எனக்கு லவுக்க தாவணி பாவாடா ஏதாச்சும் வாங்கி வந்தியா? நீ வாங்கி வந்தியா? இங்க கசுமால கசுமால வாங்கிட்டு வந்திருக்கிறத பாரு. கத்தி அறுவாள் பாட்டிலு தூத்து இருக்கீங்க மனுஷனா. சும்மா கூடாதுமே. மாப்பிள்ளை தொழிலுக்கு தயாரா வந்திருக்கிறத நினைச்சு குஜால் படுவியா? குஜால் பாடுறாங்க. குஜால் வாடி மீன் குஜால்? குஜால்னா குஜாலியா? எஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன். திட்டாத யாரும் இல்லையா? ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி காலம் இல்ல. டாக்டர்னு சொல்ல போறேன் அப்படிதானே? பாரு மறுபடியும் மறுபடியும் இப்படி கூவிக்கணும் இருந்த உன் குடல உரிதி இருப்புல பெல்டா கட்டி வந்தா கைத கைத. இத பாரு மச்சான், என் நைனா ரொம்ப பொல்லாதோடுபா. ஒழுங்கா மறுவாதியா அவர் சொல்றபடி நடந்துக்க. இல்ல நான் உருவுறதுல பயங்கரமான ஆளு. உன் குடல உருவிடுவேன். கபர்தார். கபர்தார்னா என்னங்க? கபர்தார் எங்க அப்பா கடைசியா சாகும் போது இதான் சொல்லி செத்தார். கபர்தார். அப்பா நல்லா கலை பண்ணிடுவா. ஐயோ ஐயோ என்னயா என்னாச்சு? மூக்குக்கு நெத்திக்கு நடுவுல சில்விஷமா அரிக்குது. கொஞ்சம் சொரிஞ்சு விடுமா? சொரியுமா? ஐயோ அரிக்கல அரிக்கல விட்டுருமா. நீ உயிருக்கு உயிரா விரும்புறன்னு தெரிஞ்சுமாடா உன் மாமன் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். ஆமாம் பாஸ், ஃபாரின்ல இருந்து ஒரு பரதேசி பையன் வந்திருக்கான். அவனுக்கு தான் எங்க அக்கா மகளை கட்டி கொடுப்பேன். என் மாமன் ஒத்த கால்ல நிக்கிறான். கவலையே படாத, நீ எனக்கு எவ்வளவோ சம்பாதிச்சு கொடுத்திருக்க. இந்த பேனாக்கத்தி பீட்டர் இருக்கிற வரைக்கும் உன் சாந்தி கழுத்துல வேற எவனையும் தாலி கட்ட விட மாட்டேன். சங்கர், ஃபாரின்ல இருந்து ஒரு கூட்டம் இந்தியாவுக்கு வர்ற ஆள் மூலமா வைரங்களை கடத்துறாங்க. அது யாருக்கு வருதுன்னு உடனே கண்டுபிடிக்கணும். பாஸ் நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் பாஸ். உங்களுக்கு எப்பவுமே நான் நன்றி உள்ளவனா இருப்பேன். தாஸ் வாங்க போலாம். பெட் காஃபி ப்ளீஸ். என்னது பெட் காஃபியா? பெட் காஃபி உடச்சா பெட்டே இல்ல, இதுல காஃபி வேறையா? காலையில எந்திரிக்கணும், பல்லு விளக்கணும், அது மனுஷன் செய்யற வேலை. 300 மில்லி அடிக்கணும், தொழிலுக்கு போகணும். தொழில இன்னைக்கு கிண்டி ரேட்டு. ஐயோ சத்தியமா சொல்றேங்க, எனக்கு குதிரை ஓட்டவே தெரியாது. சரியில்லைங்க, பிட் பாயிண்ட் அடிக்கணும். குதிரை கிட்டியா? பார்க்க வர்றவங்க கிட்ட பிட் பாயிண்ட் அடிக்கணும். ஐயோ எனக்கு திருடவே தெரியாதுங்க. திருட தெரியாதா? அடிச்சா குடல் குந்தாணி எல்லாம் வெளியே வந்துடும். குடல் தெரியும், குந்தாணி எங்க இருக்கு? நைனா நைனா மச்சான பார்த்தா பாவமாகுது நைனா. அதுக்கு தொழில் தெரியாத மாதிரி கீது. இவனுக்கு தொழில் தெரியாது, பயங்கரமான ஆளு, நடிக்கிறான். நைனா வேணா என் கூட கூட்டிட்டு போய் வெத்தலைக்கு கத்து கொடுக்கட்டுமா? சரிம்மா, இப்ப நம்ம ஊர்ல உன் வெத்தலைக்கு தான் கிராக்கி, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஆம்பளைங்க திருடுறதுதான் நம்ம பரம்பரை தொழில். ஆட்ட மறந்துடாத. என்னப்பா உனக்கு மெய்யாலுமே திருட தெரியாதா? சத்தியமா தெரியாதுங்க. திருட தெரியாது. நாளைக்கே உனக்கு திருடுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட வேண்டியதான். என்னப்பா? சரி சார். சரி சாரா, மரியாதை எல்லாம் பேசாத. மாமான்னு கூப்பிடு. கைத. சரி மாமு. மச்சான் கம்முனு கடை. கைதே கசுமால தெரிக்க. கைதே கசுமாலம் தெரிக்க. ஆஹா மௌனே, இவன் நம்ம பரம்பரைதான். பம்பாயில சுத்தி இருந்திருக்கான். மாப்பிள, லண்டன்ல நீங்க எதை பிரியமா சாப்பிடுவீங்க காலையில? மாமாஜி, காலையில ஒரு கப் சைனா டீ, 2 போற. வரையா
இந்த அம்மாவாசைக்கு பின்னால வருமே அதான், அதை எப்படி சாப்பிட முடியும்? ஆரம்பிக்க போறியா? வேணா விடு. அந்த புறம் இல்ல மாமாஜி, நம்ம டீ கடை போற. டீ கடையா? லண்டன்ல டீ கடை இருக்கா? இல்ல நீங்க போய் வச்சீங்களா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. லண்டன்ல தாராவின்னு ஒரு இடம் இருக்கா, அதுல நிறைய தமிழர்கள் இருக்காங்களா. பம்பாயில எல்லாம் இருக்குது தாராவி. இந்த தாராவியில ஆவின்னு ஒரு சொல்லு இருக்கு, அதை கவனிச்சீங்களா? நீராவிங்கிற சொல்லுலயும் ஆவி இருக்கு. நீர் செத்து போனா ஆவி ஆயிடும், அதனாலதான் அதுக்கு நீராவின்னு பேரு. மாப்பிள ஆஸ்பத்திரி போ வாங்க. ஆஸ்பத்திரிக்கா? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல மாமாஜி. உங்களுக்கா சொன்ன? நோயாளி எல்லாம் வரமாட்டாங்க, பார்க்க வேணாம். என்ன தொழிலே மறந்துடுறீங்க? என்ன மாப்பிள உங்க பேச்சு பழக்கம் எல்லாம் ஒரே அசிங்கமா இருக்க. டாடி, லண்டன்ல அவர் எல்லா நாட்டு ஆளுங்களோட பழகி இருக்காரு, அதனாலதான் அவருக்கு இந்த பழக்க வழக்கம் எல்லாம் வந்திருக்கு. பழக்கம் வழக்கம் இந்த ரெண்டுலயுமே கம் இருக்கு. கம்முன்னா வான்னு அர்த்தம், கம்முன்னா கோந்துன்னு அர்த்தம், கம்முன்னு இருன்னா சும்மா இருன்னு அர்த்தம். அடாடாடாடா, இந்த கம்முங்கிற ஒரே ஒரு வார்த்தையில தான் எத்தனை அர்த்தம். என்ன இது? யாரையும் காணோம், மேஜ நாற்காலி எல்லாம் காணோம். இப்ப நான் எங்க இருக்கேன்? மாப்பிள எனக்கு டாக்டர்னு தான் பேரு, ஆனா நான் எல்லா நாள்லயும் டாக்டரா இருக்க மாட்டேன். சில குறிப்பிட்ட நாள்ல கையில ஆயுதத்தையே தொட மாட்டேன். விபூதி குங்குமத்தை கொடுப்பேன், நோய் குணமாயிடும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மாமா. இதுல என்னங்க ஆச்சரியம்? இவர் விரதமா இருக்கும்போது நோயாளிகளை தொடரவே இல்லைங்க. ஏயா? மனுஷ மாமிசத்தை தொட்டா தீட்டு ஒட்டிக்கும் அப்படின்னு தொடாமலே விட்டுருவாருங்க. ஓஹோ. மச்சக்கால என்ன உங்களை மச்சக்காலன்றா? அது ஒண்ணுமில்ல மாமா, வந்து என்னடா இது டாக்டர்? ஐயோ, பேஷண்ட்டுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. ஓ கமாண்டர், முதல்ல வாயில பாசி ஓட்டியா? வாயில இருக்கு சார் பிளாஸ்டரி. எங்க ஒட்ட சொன்னாலும் ஒட்டு. உனக்கு என்ன? ஒட்டு 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 விடாத. அப்படித்தான் ரெண்டு பக்கம் ஒட்டு. கைய பிடிச்சுக்க, கைய பிடிச்சுக்க. மாப்பிள இந்த நோயாளிக்கு என்ன வியாதி? ஒண்ணுமில்ல மாமா, இந்த நோயாளிக்கு மூலக்கோளாறு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. மூலக்கோளாரா? ஆமாமா, என் மேல நம்பிக்கை இல்லைனா அதை வாயை திறந்து விட சொல்லுங்களேன். என் பேர் என்னன்னு கேளுங்க. மச்ச காலம் அந்த காலம் இந்த காலம் ஏதாவது உலகிட்டு இருப்பான். அதையே என் தொழில் என்னன்னு கேளுங்க. திருடு கள்ள கடத்தக்காரன்னு சொல்லுவான். நான் எந்த ஊர்னு கேளுங்களேன், பாம்பே கல்கத்தா இப்படி எதையாவது உலகிட்டே இருப்பான். அங்க பாருங்க. அப்ப இவனை லேசில விடக்கூடாது, இவனை தரோவா செக் பண்ணணும். கல்யாணம் அந்த இன்டு மார்க்க ரிமூவ் பண்ண இமீடியட்டா. கத்தாதையா எடுத்துட்டேன் சார். இப்ப கேளுங்க மாமா. ஏப்பா சார், இவர் பேர் என்னன்னு தெரியுமா? ஏன் சார் தெரியாது? மச்சக்கால. இவருக்கு தொழில் என்னன்னு தெரியுமா? இவன் ஒரு பயங்கரமான திருடன் சார். இவர் ஊர் பேர் தெரியுமா? நம்ம ஊரு சார், பம்பாய். மாப்பிள இனிமே ஒண்ணும் கேட்க வேணாம் சார், பழையபடி போடு. எதை போடணும்? இன்டுமாக போடியா? வாயே திறக்கப்படாது வாழ்நாள் போறா. போடு. ஆகாரம் எப்படி? கையில விடு. ஒட்ட முடியும். மாப்பிள நானே கண்டுபிடிக்க முடியாத நோயை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க தான் டாக்டர். என்ன மாமா இதுக்கு போய் என்ன போந்துகிட்டு? மாமா, இந்த பேஷண்ட் இங்க வச்சிருக்கிறது அவன் நல்லது இல்ல. உடனே மெண்டல் ஆஸ்பத்திரி அனுப்பிச்சு வச்சிருங்க. குட். கல்யாணம் டாக்டர், அந்த பேஷண்ட வைத்தியக்கார ஆஸ்பத்திரி தூக்கிடுறேன். முடியலைன்னா 3 பேரை கூட்டிக்கோ. டாக்டர். என்ன பாணி, உன்னோட பெரும் பேஜாரா போச்சு. பம்பாயில காஞ்சி போன சப்பாத்தியும் தீஞ்சு போன பூரியும் தின்னுட்டு நம்ம நாட்டு பாய்க்க வாய்க்கிட்ட மறந்துட்டியா? துண்ணு துண்ணு எப்படியா துண்டுறது? அதுக்குன்னு வாயை வளர்த்து வச்சுக்க வேணாமா? வாய் எப்படியா வளரும்? மச்சான், நீ துண்ணுட்டு கூட மீதிய நான் துண்டுறேன். மீதிய துண்ணே இப்படி வளர்ந்துருக்க. மச்ச கடை கம்மனு கடை தலைவரே, நாம இந்த தோட்டத்துக்கு இன்னத்துக்கு வந்தோம். அத்தை மறந்துட்டியா நீ? அண்ணாத சொல்றது கரெக்ட். நைனா மச்சான் என்ன லவ் பண்ண சொல்லு நைனா. குழந்தை துடிக்குது இல்ல, பண்ணியா? ஐயா, ஏத்தி நீ தமிழ் படம் பாத்துருக்கிற, அதுல ஒரு பாட்டு எடுத்து விட. மேடம், நான் சின்ன வயசுலயே தமிழ்நாட்டை விட்டு போயிட்டேன். எனக்கு பழைய தமிழ் பாட்டு தான் தெரியும். பரவாயில்ல, பாடுப்பா. பாடு மச்சான். பாடுறா. ஒரே வெட்டு. பாடு மச்சான். ஆண்டவன்,
செந்தமிழ் தேன்மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலக்கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலக்கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் கொனிவாள். சும்மா கூவாதியா என்னடா பாடுறே? தமிழ்ல பாடியா? நான் என்ன ஹிந்திலியா பாடுன? யோ தெரியாங்காட்டி நம்ம கையில கத்துக்கியா? உன் கையில கத்துக்கணுமா? நீயே கத்து. ராயப்பேட்ட ஐயர்கட ராதோச நீதான் தோச மேல தொட்டுக்க வைக்கிற தேங்காய் சட்னி நான்தான். ராயப்பேட்ட ஐயர்கட ரவாதோச நீதான் தோச மேல தொட்டுக்க வைக்கிற தேங்காய் சட்னி நான்தான். துண்ணா இன்ன தோசை மூக்க தொலைக்கிதமே வாசம். துண்ணா இன்ன தோசை மூக்க தொலைக்கிதமே வாசம். இப்ப பாடாம எத்தத்தையோ குழுவின் இருக்கிறிய எங்க பாடு. ராயப்பேட்ட ஐயர்கட ரவா தோசை நீதான் தோசை மேல தொட்டுக்க வைக்கிற தங்கா சட்டினி நான்தான். துண்ணா இந்த தோசை மூக்க தொலைக்குதமே வாசம். 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 புரிஞ்சுக்கிட்டேன் கைதே நாம் போக்குவேனா பொய்தே. புரிஞ்சுக்கிட்டேன் கைதே நாம் போக்குவேனா பொய்தே. புரிஞ்சுக்கிட்டேன் கைதே நாம் போக்குவேனா பொய்தே. படிக்கட்டுமா பாட்டு நாம் வாய் விரிச்சு போட்டு நாம் வாய் விரிச்சு போட்டு. துண்ணா இன்ன தோசை மூக்க தொலைக்கிதமே வாசம். துண்ணா இன்ன தோசை மூக்க தொலைக்கிதமே வாசம். டாப்புனா டாப்பு டக்கருனா டாப்பு டுப்புனா டூப்பு டுபா கோரு டூப்பு. டாப்புனா டாப்பு டக்கருனா டாப்பே டுப்புனா டூப்பு டுபா கோரு டூப்பு. தாவு அடிச்சதோ டைவடிச்ச அத்தாடி மாஞ்சா கவுத்துல மாட்டிக்கிட்ட காத்தாடி. தாவு அடிச்சதோ டைவடிச்ச அத்தாடி மாஞ்சா கவுத்துல மாட்டிக்கிட்ட காத்தாடி. ராயப்பேட்ட ஐயர்கட ரவா தோசை நீதான் தோசை மேல தொட்டுக்க வைக்கிற தேங்காய் சட்னி நான்தான். துண்ணா இன்ன தோசை மூக்க தொலைக்கிதமே வாசம். துண்ணா இன்ன தோசை மூக்க தொலைக்கிதமே வாசம். பத்தியா ஜகா வாங்கிட்டேன் அம்மா. நீங்க கார் ஓட்டுறத ஒரு தனி ஸ்டைல். ஃபேண்டாஸ்டிக். கார் ஓட்டுறதுல மட்டும் தானே, இன்னும் போக போக பாரு. ஏண்டா காரை வழிமறிச்சீங்க? யாரா நீங்க? கேள்வியா கேக்குற? வாடா என் லண்டன் மாப்பிள, வரண்டா என் மச்சிக்கலாம்.
யாரும் அவங்களை அனுப்பிச்சது சொல்றா. தெரியாதுங்க. தெரியாது. சொல்ல போறியா? சொல்றா. பேசுறது எனக்கு பிடிக்கல. என் பொண்டாட்டி கௌரி சொன்னாலும் சரி, நீ 1000 டவுரி கொடுத்தாலும் சரி, என் பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். மாமா துரோகம் பண்ணாத. அந்த பையலோட நான் எந்த விதத்துல குறைச்சல்? எந்த விதத்துலடா நீ வசத்தி? அவன் ஃபாரின்ல படிச்சு 4 எழுத்து வாங்கி வச்சிருக்கான். ஏன் நான் மட்டும் நல்ல எழுத்து இல்லையா? SSLC. ஏண்டா இவர்கிட்ட போய் வம்பு பண்ற? நான் உனக்கு இவளை விட நல்ல பண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன். முடியாது. அது மட்டும் முடியாது. நான் சாந்திய கல்யாணம் கட்டுவேன். கையோட அந்த பயலுக்கு சமாதியை கட்டுவேன். நீ சமாதி கட்டுறேங்கிற. சமாதின உடனே எனக்கு பாரு, இந்த நேரத்துல அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்த எனக்கு கெட்ட கோபம் வராம. பேசாம குடி. உங்களுக்கு எப்பதான் கோவம் வரல? டாடி டாடி என்னம்மா? நானும் மனுஷன் வர வழியில ரவுடி பசங்க எங்க காரை மறிச்சு கலாட்டம் பண்ணாங்க. ஐயோ, அப்புறம் ஒண்ணும் ஆகல. இவர் டாக்டர் ஆச்சே, இவர் எப்படி நம்மளை காப்பாத்த போறாருன்னு நினைச்சேன். துணிச்சலா ஃபைட் பண்ணி அவங்கள துவச்சு மாப்பிள, காலம் பூரா என் பொண்ணை வச்சு காப்பாத்த வேண்டிய நீங்க சமயத்துல காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. அப்போ மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு வில்லனா வந்தது யாரா இருக்கும்? என்னது என்ன பார்த்து கேக்குற? சும்மா இருங்க மாமா. வில்லனை நான் காட்டுறேன். டேய், ரவுடிங்களை அனுப்பி எங்களை அடிக்க சொன்ன நீதானே? சொல்றா சொல்றா. டாய் கையறா. ஒரு பையன் என்ன டச் பண்ணது கிடையாது. சீ, போடா. டேய் சங்கர், உண்மையை சொல்லுடா. ரவுடிகளை அனுப்புறது நீதானா? ஆமா. என்ன இருக்கு? பாத்தியாடி உன் தம்பியோட சின்ன புத்திய? அதானே, இந்நேரம் என் பொண்ணு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? டேய் சங்கர், இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. போட வெளியே. அக்காவும் சொக்காவாது. போட. என்ன சொந்தத்தை மறந்துட்டு வந்தவனை மதிக்கிற. என்னைக்காவது ஒரு நாள் வருத்தப்படுவேன். அன்னைக்கு வர உத்தரா. வர்றவங்க கிட்ட குடுக்கிற இந்த மனசுக்கு வெளியே இருக்கு மாமா. பயப்படாத, போயிட்டு வர்ற. டாய், வீட்டுக்குள்ள வந்துட்டுமே திமிரா இருக்கியா? நான் ஒருத்தன் இருக்கிற, மறந்துடாத. என்னது? ஓ, அதுவா? வர மாமா. கௌரி, மாப்பிளைக்கு மொழி திருட்டு மொழியா இருந்தாலும் பல வித்தைகளை கத்து வச்சிருக்காரு. மாப்பிள, இந்தாங்க, உங்க அப்பா கடுதாசி எழுதியிருக்காரு. அப்பா யாரு? ஓ, அப்பா லண்டன். அப்பா லண்டனோ குண்டனோ எழுதியிருக்காரு, படிங்க. என்னங்க நீங்க? உங்க அப்பா எவ்வளவு ஆசையா லெட்டர் எழுதிருக்காரு, அத படிக்காம கீழே தூக்கி போட்டீங்களா? ஆமா, புதுசா என்ன எழுதிருக்க போறாரு? வழக்கம் போலதான் எழுதிருப்பாரு. நீயே படி. Dear Mahesh, why you have not sent any letter after going to Madras? Have you met Mr. Selvanathan? பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன் உங்க அப்பாக்கு லெட்டர் எழுதுங்க அப்படின்னு. நீங்க தான் கேட்கல. இப்ப அவர் ரொம்ப வருத்தமா எழுதிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த மாச கடைசியில அவர் மெட்ராஸ்க்கு வர போறாரா? எல்லாம் மாட்டிக்க போறேன். என்னங்க, உங்க அப்பா கேட்டு எழுதிருக்காரு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு. அதுக்கு நீங்க என்ன பதில் எழுத போறீங்க? இது என்ன அர்த்தமில்லாத கேள்வி? உன்னை பிடிக்காமல நான் எத்தனை நாள் இங்க தங்கியிருந்தேன்? அதானே பார்த்தேன். எனக்கு என்னாச்சு? சண்டை போட்டேன்ல, அடிக்கடி இந்த மூட்டை இறக்கிறது. ஐயோ பாவம். இந்த சுகத்துக்காகவே அடிக்கடி சண்டை போட மாட்டோமான்னு இருக்கு. ரொம்ப தாகமா இருக்கு. ஒரு நிமிஷம் ஜூஸ் கொண்டாரேன். மானங்கட்டு பாரில இருந்து வந்தவனா இருந்தா என்னடா அவங்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. அவன் லண்டன் கராத்தையெல்லாம் கத்து வச்சிருக்கான் பாஸ். அவனை ஒண்ணும் செய்ய முடியல பாஸ். அவன் கராத்தையை நம்பினா நீங்க உங்க கரத்தை நம்ப வேண்டியதானடா. சங்கர், நீ கவலைப்படாத, சந்தர்ப்பம் வரும். இந்த பேனாக்கத்தி பீட்டர் யாருங்கிறத நிரூபிக்கிறேன். வீட்டை விட்டு துரத்திட்டா பாஸ். அவளை பழிக்கு பழி வாங்காம விடக்கூடாது. வாங்குவோண்டா பழி, அவ ஒரு நாள் பலி. நம்பிதான் இருக்கிறேன். ஓகே. ஏன் சார் என்ன இங்க நிறுத்திருக்கீங்க? ஏன் சாரா?
யார பார்த்து மரியாதை எல்லாம் பேசிக்க நிக்கிற? இது நியாயம். என்ன ஏங்க நிறுத்திக்கிற? இப்ப இது ஊடு இல்ல, பஸ். இது கம்பி புடிச்சுக்கோ. இப்ப பஸ் போய்க்கினே கீது. சரி, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நம்ம ஊர் பஸ் போயிட்டே இருக்கும் போது ஆடாமலா போகும்? ஆடு. நீ என்ன இந்த பஸ்ல போற? ஆடியா? புலியாட்டம் ஆடுற? ஒழுங்கு ஆடு. இப்போ இந்த பர்ஸ் உன் கைக்கு வரணும். என்ன பண்ணுவேன்? அண்ணா 10 கொடுங்க. அவ்வளவுதானே? உனக்கு அறிவு இருக்கா? இவன் நம்ம ஆளு கேட்டவன குடிச்சிட்டான். நீ அடிக்க போறது வேற ஒரு ஆளு. அதனால பஸ் போய்க்கினே இருக்கும். அப்போ டிரைவர் பிரேக் போடுவான். அந்த நேரம் இது மாதிரி தானே? நைனாவே அடிச்சிடுவேன். பையன் தயாராயிட்டான். லைன்ல அனுப்பிச்சிட வேண்டியதான். சொல்லி கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. மத்ததெல்லாம் கண்ணம்மா நீ பாத்துக்கோ. டேய் வாங்கடா போலாம். வாங்க. மாமா இந்த பர்ஸ புடியே. என்ன சொல்லி கொடுக்க போற நீ? பிக் பாக்கெட் தானே? அதுக்கு தான் இடமா? நீ வா, நான் உனக்கு சொல்றேன் பாரு. பிக் பாக்கெட், ஃப்ரண்ட் பாக்கெட், மேல் பாக்கெட். உங்களுக்கு இந்த ஹோட்டலை பத்தி ஒண்ணு தெரியுமா? எனக்கு இந்த லண்டன் பாரிஸ் இத பத்தி தான் தெரியும். ஒரு தடவை நான் இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தேனா, காஃபின்னு கேட்டேன். கொண்டு வந்து வச்சா பார்த்தா அதுல பெருசா ஒரு ஈ இருந்தது. ஏயா ₹1 கொடுத்து காஃபி வாங்குறோமே, அதுல ஈ போட்டிருக்கியேன்னு கேட்டா, நீங்க குடுக்கற ₹1 ஈ இல்லாம பின்ன யானையா போட முடியும்னு கேட்டாங்க. என்னங்க அந்த பொண்ணோட கழுத்தை பாத்தீங்களா? நான் உன் கழுத்துல பாத்துக்கிட்டு இருந்தேன். தாலி கட்டத்தான். கிணத்து தண்ணிய வெள்ளமா கொண்டு போயிட போது. அந்த பொண்ணு கழுத்துல இருக்க நெக்லஸ் இருக்கும் அதே மாதிரி ஒண்ணு வேணுங்க. அதே மாதிரி தானே? இரு கொஞ்சம் இரு. இந்த வர இரு. பயப்படாம தங்கச்சி, கடிச்சிட அப்படியே. இந்த பாருமா, கை விடுவோமா. நல்லா இருக்குங்க. ஆமா, எங்க இருந்து வாங்குனீங்க? பக்கத்துல ஒரு கடை இருந்ததா, அங்க போய் வாங்கிட்டு வந்தேன். ஏது உங்களுக்கு பணம்? இந்த லண்டன் செக்கா அவ மூத்துல வீசி இருந்தேன், உடனே கொடுத்துட்டான். எனக்கு ஒரு ஆசைங்க, உங்க கையால எனக்கு போட்டு விடுங்க. வேண்டாமா, எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னமா போடு போடுன்னு இப்படி அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிய? சரி இங்க வா. பில்லு கொடுக்கலையே? பில்லு? ஐயோ வா தனியா. ஐயோ என்னங்க என்னையா ஒண்ணும் கிடைக்கல நினைச்சுக்கிட்டு இருந்தமே, கிடைச்சிருச்சு. அங்க பார். ஏய் நான் மச்சத்தை சொல்லல, ₹1,00,000 பெருமானம் உள்ள நெக்லஸ் சொல்றேன். உண்மையிலேயே நீ என் சிஷ்யனா இருந்தா அந்த நெக்லஸ் என் கைக்கு வரணும். நான் கழுத்தோட அதை எடுத்துட்டு வரேன். சரி சரி, இங்க இருந்தா மாட்டிக்குவோம், வா போலாம். என்னது மாட்டிக்குவோமா? மாட்டி விட்டேன்னு சொன்னேன். ஐயோ கை கழுவே இல்லைங்க, ஒரு நிமிஷம் இருங்க, கழுவிட்டு வந்துடுறேன். என்ன என்னவா? ஐயோ எது? நெக்லஸ் கொடுக்க முடியாது. ஒரே குத்து, சதக் சதக். குத்துனா கத்திருவேன். எப்படி கத்துவேன்? நான் தான் முன்னாடி குத்திருவேன். கழட்டுமா? கழட்டு. கழட்டிடுமா? பாப்பா பைப்பு மூடு, தண்ணி வேஸ்ட் ஆகுது. நான் வெளியில போறேன், கத்தின ஜாகிரதை. என்ன குட்டியா? ஒண்ணும் இல்ல. கத்தி. ஐயோ அத்தா என் நெக்லஸ் திருடிட்டு போறான். அண்ணா நெக்லஸ் விலைக்கு இருக்கு, வேணுமா? நல்லா இருக்கு. சீக்கிரம் துட்டு. ஆமா, இது எங்க பார்த்த மாதிரி இருக்கு. எங்க பார்த்தோம்? அத்தா அத்தா இவன் தான் நெக்லஸ் திருடிட்டு வந்தான். டேய் ராஸ்கல், உன்ன இருடா. டேய் நீ சாந்தி டிக்கிட்டு போ, இவட போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போய் நடறா. உன்னை நான் எங்கேயோ பாத்துருக்கேனே. தங்கச்சி வாடா. நடந்தால விவரமா சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல சார். ரைட். கான்ஸ்டபிள் ரெடியா? ரெடி சார். பேனால மை போட்டுக்கியா? நம்ம பேனால எப்பவுமே மை தீராது சார். பி கேர்ஃபுல். ரெடி ரெடி. குயிக் குயிக் டெல் மீ. நானும்
நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சாந்தியும் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தோம். ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கீங்க? கான்ஸ்டபிள் சார், ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க மேம். முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணேன். முருகா, tell me quick. சாந்தி பொண்ணு சாப்பிட்டுட்டு கை கழுவ போச்சு. நிறுத்துங்க. சாப்பிட்டு கை கழுவ போயிருக்கு. கான்ஸ்டபிள், சாப்பிட்டு கை கழுவ போயிருக்காங்க ஐயா. இது முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணு. சாப்பிட்டு கை கழுவுறதா? எஸ் நோட் பண்ணு. முருகா, tell me. அப்புறம் சார், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த சாந்தி பொண்ணுக்கு ஒரு வைர நெக்லஸ் வாங்கி போட்டேன். அதை இந்த திருட்டு பையன் ஒரே அமுக்குனா நான் அவனை அமுக்கி இங்க கொண்டு வந்துட்டேன். எதை சார் கண்டுபிடிச்சீங்க? உங்க சாந்தியினுடைய வைர நெக்லஸ இவன் தான் திருநாங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். கான்ஸ்டபிள், என்ன பண்ற? ஒரு இன்சிக்ல படுத்துட்டு சாந்தி வீட்டுக்கு போ. அந்த அம்மாவுடைய கழுத்து சுற்றளவு மட்டும் ஆனந்த எடுத்துக்கிட்டு வா. ஏன்னா இந்த கேஸுக்கு இதான் முக்கியமான பாயிண்ட். முருகா, வர்றேன் சார். ஏன் கழுத்து சுற்றளவு அளந்து எடுத்துட்டு வர சொன்னேன்னா, அந்த கழுத்துல தான் இந்த வைர நெக்லஸ் இருந்தது. சார், உங்களுக்கு ரொம்ப அறிவு சார். அதான் இந்த உத்தியோகம். சார், தெரியாம தான் கேக்குறேன். கேளுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி டெய்லரா இருந்தீங்களா? You shut up. இல்ல, கழுத்து சுத்தளவு கேட்டீங்களே, ரவிக்கு தைக்க போறீங்களோன்னு நினைச்சேன். ஓ பேர் என்ன? உன்னை தான் கேக்குற. பேர் என்ன? மச்சக்கால. திருடதான் உன் தொழிலா? இல்லீங்க, நான் டாக்டருங்க. திருட்டு நாயே, எடுத்து போய் வர சொல்றேன். முட்டிக்கு முட்டி தான் நீ மூளை வெளியே எடுத்துருவேன். நீ திருடன் தானே? ஆமாங்க, நான் திருடன் தாங்க. நீ திருடன் தானே? என்ன பிபி இருக்கு, சுகர் வேற இருக்கு, டான்சில்ஸ் இருக்கு. கவலைப்படாதீங்க, நீ சீக்கிரமே இந்த இடத்துக்கு வந்துருவேன். சோமலே தாய் சார், don't talk anybody. கொண்டு போய் சார். கொண்டு போங்க சார். சரியா? நீதானே கூட ரயில் வந்த, நீதானே பொட்டி திருட சார். யாரை பார்த்து திருடங்க? இவர் யாரு தெரியுமா? இவர் தான் பிரபல டாக்டர் மகேஷ். டாக்டர் மகேஷா? எஸ். மச்சான் மச்சக்கால எம் பொட்டியை திருடிட்டு என்னையே திருடனாக்கிட்டியா? இதுதான் சார் உலகம். சார், இவன் பயங்கரமான கிரிமினல். இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இவனை உடனே உள்ள தள்ளுங்க. இன்னும் ஆளாளுக்கு தேவலை தட்டுங்க. கொண்டு போயா முடியா? மச்சக்கால, சட்டம் ஒரு இருட்டரை நிரூபிச்சிட்டல, ஆனா சாட்சியோட வரேன். வெற்றி எனக்கு தான். இருந்து ஒருத்தன் வர்றானா, அங்க உள்ள ஒரு பார்ட்டி அவங்கிட்ட சோப்புகளை கொடுத்து மெட்ராஸ்ல யாருகிட்டயே கொடுக்க சொல்லி இருக்காங்களா. அந்த சோப்பு யாருகிட்ட வந்து சேர்ந்துன்னு உடனே கண்டுபிடிச்சாங்கணும். சோப்புன்னா கடையில வாங்கினா சரியா போச்சு. இதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா? முட்டாள், வெறும் சோப்பு இல்லடா, அதுக்குள்ள பல லட்சம் மதிப்புள்ள வைரங்கள் இருக்கு. வைரமா? லண்டன்ல இருந்து யாரு கொண்டு வராங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கவலைப்படாத, இந்த பேனா கத்தி பீட்டரை புரிஞ்சுகிட்டது அவ்வளவுதான். கூடிய சீக்கிரம் வைரம் யாருக்கு வருதுன்னு கண்டுபிடிக்கிறேன். அந்த ஆளுங்களை வச்சு சோப்பை யாரு கொண்டு வர்றாங்கிறதையும் கண்டுபிடிக்கிறேன். வாடா என் மச்சி, என்னடா உன் கட்சி? ஜெயில இருந்து காட்டா விடுதலை ஆயிட்டான். உங்களை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கான். அப்படியா? நீங்க எல்லாம் போகலாம். ஷீலா,